ஒரே ஒரு ஜீவன் தான் இன்னொரு ஜீவனை உருவாக்கின்ற வல்லமை பெற்றது. அது எது என்றால் ஒரு பெண் இன்னொரு உயிருக்கு உயிர் கொடுப்பது. உயிர் கொடுக்கின்ற உங்களை கடவுளுக்கு நிகராக நாங்கள் பார்க்கிறோம். இந்த தாய்மார்களை கடவுளுக்கு நிகராக தாயுமானவராக ஒருவர் இந்திய துணைக்கண்டத்திலே ரட்சிக்கிறார் என்றால் அது மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அவர் திட்டங்கள் இன்றைக்கு ஒரு மாநிலத்தின் திட்டங்கள் ஒரு நாட்டை சென்று அடையலாம். ஆனால் இவர் திட்டங்களோ அந்த நாடு கடந்து மேலை நாடுகளுக்கும் திட்டங்கள் செல்கிறது என்றால் ஒரு மாநிலத்தின் திட்டங்கள் அதற்குண்டான பெருமைக்குரியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றால் அது நிலையாகாது. அதை காலை உணவு திட்டம் தொடங்கி பல்வேறு திட்டங்களை பரிசீலிப்படுத்தலாம். தேர்தல் நடத்தியே பல கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து வீசக்கூடும். ஆனால் தமிழக அரசியலை பார்த்தால் தேர்தல் வாக்குறுதிகள் என்று இன்றைக்கு தேர்தல் காலம் வந்துவிட்டதால் பல அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளை தந்து கொண்டிருக்கின்றது. அந்த வாக்குறுதிகளை எல்லாம் சீர்தூக்கி பார்த்தால் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களைத்தான் அனைத்து கட்சிகளும் அதிலிருந்து ஒரு படி நேராக போய் நாங்கள் அறிவிப்போம் என்று கூறுகிறார்கள். சரி, ஒரு மாநிலத்தில் தான் அப்படி என்று பார்த்தால் வரப்போகின்ற 5 மாநில தேர்தல்கள், அதன் முன்பு நடந்த 2 மாநில தேர்தல்கள், இந்த தேர்தல்களிலும் பார்த்தால் மாண்புமிகு தமிழக முதல்வர் எந்தெந்த திட்டங்களை எல்லாம் கையில் எடுத்திருக்கின்றாரோ அந்த திட்டங்களை தான் மற்ற மாநிலங்களின் தேர்தல் அறிக்கையிலே சேர்க்கின்ற ஒரு நிலை இருக்கிறது என்றால் உண்மையிலே நாம் தமிழகத்தில் வாழ்வதற்கு, தமிழகத்திலே இந்த ஆட்சி செய்கின்ற இந்த முதலமைச்சர் காலத்திலே நாமும் இருக்கிறோம் என்பதற்கு பெருமை கொள்ளக்கூடியவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கின்றோம். இந்த ஆட்சியிலே அறிவிக்கப்பட்ட திட்டங்களை பார்த்தால் பெண்களுக்குத்தான் ஏராளமான திட்டங்கள், தாராளமான உதவிகள் என்று கூறினால் அது மிகையாகாது. பெண்களுக்கென்றே உருவான ஒரு ஆட்சியாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சுகப்பிரசவம் காண இருக்கின்ற நீங்கள் விரும்புகின்ற குழந்தைகளோடு சுகப்பிரசவம் அடைய எல்லாம் வல்ல இறைவன் இயற்கையின் துணை இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.